என்னுடைய செய்திக்கு நம்ம எல்லாரும் கடந்து போகிறோம். எல்லாரும் கையிலையும் பைபிள் இருக்கணும், பேன் இருக்கணும், ஸ்கேல் இருக்கணும், நோட் புக் இருக்கணும். எல்லாரும் தெளிவாக கவனிக்கணும். வேற யாரையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி அவங்கள பார்க்க வந்தேன், இவங்கள பார்க்க வந்தேன்ற எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே அதெல்லாம் பிடுங்கி போட்டுடுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி யாரை பார்க்கணும்? நம்ம எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? எங்கள் பாஸ்டரை இல்லை, எங்கள் ஆண்டவரை. எல்லாம் கையும் மேலே காட்டுங்க. சங்கீத பக்தன் சொன்னான், கண்களை ஏறெடுப்பேன் வானத்துக்கு நேராய், பரத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. பாட்டெல்லாம் பாடுவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதும் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாம் கண்கள்லாம் ஏறெடுப்போம். ஆனால் பார்த்தா இங்கே வந்த பிற்பாடு அவங்கள இவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, அப்படி இருப்போம். இல்லை, சங்கீத பக்தனை போகல நம்ம இருக்கணும். யார் எதற்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன்? கர்த்தருடைய பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் பிரைஸ் இம்மானுவேல் அசெம்பிளி திருச்சபை சார்பில் உங்கள் யாவரையும் அன்போடு வருக 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 என்று வரவேற்கிறேன். ஆன்லைன் வியூவர்ஸ், I want to thank you for joining us today. This is a Tamil church in Malaysia. We are a church with a vision. We can live together as Tamil people. Say amen. தமிழ் ஜனங்களாக நாம் ஒருமித்து வாழ முடியும், ஒருமித்து வாசம் பண்ண முடியும், செயல்பட முடியும். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஸோ தேவனுக்கு மகிமை. ஸோ I want to welcome all of you. பிரைஸ் தி லார்ட். ஜூன் மாதத்தின் தலைப்பை கவனியுங்கள். என்னுடைய ஜூன் மாதத்தின் தலைப்பு ஃபில் டு ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழியுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதான் நம்முடைய ஜூன் மாதத்துக்குரிய கருப்பொருள். புல்லட்டின்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. போன வாரம் நம்ம முதல் பிரசங்கத்தை கேட்டோம். அது என்ன பிரசங்கம்? நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் 7ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 16 to 22 வசனம் வரைக்கும் நாம் தேவனுடைய முதல் பிரசங்கத்தை கேட்டோம். We heard the first sermon and our theme was, before being filled we must be broken. நிரப்பப்படுவதற்கு முன்னாடி உடைக்கப்படணும் என்ற ஒரு தலைப்பை நம்ம போன வாரம் மாலை பிரசங்கத்தில், ஏன்னா மார்னிங் ஜோசபஸ் பேசினார், அதனால மாலை பிரசங்கத்தில் இந்த தலைப்பில் நான் பிரசங்கம் செய்தேன். மாலை ஆராதனையில் இங்கே நான் பேசினேன். நீங்கள் ஒரு வேளை கேட்கலன்னா வீட்டுக்கு போய் நேரம் இருக்கும்போது மாலை பிரசங்கத்தை கேளுங்கள். இது யாரை குறித்து பேசுகிறது என்றால், கிடியன். ஆண்டவர் கிடியனை 32,000 பேரை 300 பேராய் கொண்டு வந்து பானையை உடைத்து அதுக்குள்ளார இருந்த தீவெட்டியை எடுத்து கையில் இருந்த அவர்கள் எக்காலத்தை ஊதி மீடியர்களுக்கு விரோதமாய் ஜெயத்தை கொடுத்த ஒரு வேத பகுதி. அல்லேலூயா. நாம் நிரப்பப்படுவதற்கு முன்பு உடைக்கப்படணும். ஏன்னா சட்டியை உடைத்த பின்பு தான் மீடியர்களுக்கு விரோதமாய் வெற்றியை கொடுத்தார். உடைக்கப்படணும். அப்போ உடைத்த போது அந்த பாத்திரத்துக்குள்ளார இருந்த அந்த தீ வெளிப்பட்டதே என்று நாம் போன வாரம் இந்த பிரசங்கத்தை கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம் எங்கே? யோவான் 15ஆவது அதிகாரத்தில் வசனம் 1 to 8 வரைக்கும் இன்னைக்கு வாசிக்க நீங்கள் கேட்டீங்க. இந்த வேத பகுதியில் இருந்து நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு நான் வாஞ்சித்திருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்ன? Dwelling in the Overflow, Series 2, Dwelling in the Overflow. இதற்கு நாம் என்ன என்று தமிழில் பார்க்கிறோம், வழிந்தோடும் இடத்தில் வசிப்பது என்று. எந்த இடத்துல வழிந்து ஓடுகிறதோ அந்த வழிந்து ஓடுகிற இடத்துல தான் நாம் வசிக்கணும். ஆமேன். நாம் வசிக்கிற இடம் எங்கெங்க? தேவ சந்நிதி.
தேவ சந்நிதியில வசிப்பவர்கள் வாழ்க்கை வழிந்து ஓடும், ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று ஒரு அர்த்தம். நீ குடும்பத்திலே உன் வீடு ஏன் ஒரே இருளாய், ஒரே சமாதானம் அற்றதாய், குறையாய்? ஏன் உன் வீட்டில் அடிக்கடி தரித்திரம்? ஏன் உன் வீட்டில் சாத்தானின் தொல்லை? ஏன் உன் வீட்டில் அடிக்கடி நெருக்கம்? ஏன் உன் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை? இனிமே நான் என்ன செய்ய போறேன்? நான் குடும்பத்துக்குள்ளார தெய்வீகத்தை கொண்டு வர போறேன். பைபிளை எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன், ஆனால் இனிமே பைபிளை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் மத்திய இடத்தை எடுக்க வைக்க போகிறேன். என் பிள்ளைகளை பைபிள் சுமக்க வைக்க போகிறேன். என் கணவரை, என் மனைவியை பைபிள் சுமக்க வைக்க போகிறேன். ஆலயத்துக்கு போவதை மையமாய் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வந்து முதல் இடத்திலே அமரப் போகிறேன். இப்படி ஜபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையை நீ யாரா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. வழிந்து ஓடுகிற இடங்களிலே கர்த்தர் என்ன செய்வாராம்? அங்கே பிரியமானவர்களே பெரிய காரியத்தை செய்வார். அந்த இடத்துல தான் நம்ம வாழணும். இதுவரைக்கும் உன் கூடாரத்தை பல இடத்துல நீ போட்டிருக்கிறாய், பல இடங்களிலே உன் கூடாரத்தை நீ வைத்திருக்கிறாய். அங்கே வழிந்து ஓடின அனுபவம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் நான் பரிசுத்த ஆவியை ஊற்றும் மாதம், ஊற்றப் போகிற மாதம். பரிசுத்த ஆவியானவர் வரும் இடத்திலே வழிந்து ஓடுகிற ஒரு நறுமணம், ஆறுன் சிரசிலே வழிந்து ஓடின ஒரு நறுமணம் இன்றைக்கு நம்ம வீட்டிலும் ஆலயத்திலும் நம் வாழ்விலும் துணிக்க போகிறது. வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சீக்கிரமாய் ஒரு மிஷனரியின் கதையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு திறவுகோள் வசனத்தை அறிமுகப்படுத்த போறேன். இந்த யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், திறவுகோள் வசனம். All right, before that I will share a testimony of a couple. ஒரு தம்பதிகளின் ஒரு மிஷன் அனுபவம். அருமையான ஜானத்தன் மற்றும் ரோசலின் காஃபத் என்று சொல்லப்படுகிற தம்பதி. They lived in the 1900 20th centuryல வாழ்ந்த இவர்கள். alright, பிரியமானவர்களே, இவர்கள் சைனா தேசத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் புறப்பட்டு சைனா தேசத்திற்கு போனார்கள். இரவும் பகலும் சைனா தேசத்தில் இருக்கும்போது அவர்கள் அங்கே ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டார்கள். நிறைய ஆண்டவருக்காக செய்யணும், தூக்கம் இல்லாமல் ராத்திரியும் பகலுமாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள், ஓடி ஓடி செய்தார்கள். நிறைய பேர் பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஓடி ஓடி நிறையா செய்துட்டு இருக்கிறீங்க பாஸ்டர், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நிறைய பேர் இப்படி அறிகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்து கிளாங்க் ஓடுகிறார். இன்றைக்கி மலாக்காவுக்கு போயிட்டு வந்த பிற்பாடும், இன்றைக்கு பாஸ்டர் இங்கேயோடு முடிச்சிருவீங்களா? இல்லை, இங்கே முடிச்சு கிளாங்கு போகிறேன், திரும்பி வந்த பிற்பாடு சிரம்பானுக்கு போகிறேன் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, ஓடி ஓடி 28 வருடமாய் இன்றைக்கு இந்த திருச்சபையிலே ஆண்டவருக்காக செய்ய நினைத்ததெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தள்ளார். இப்படி செய்யுங்களேன், எங்கள் பாஸ்டரை நான் பிளஸ் பண்ணுறேன். அப்படி கல் எடுத்து அடிச்சிடாதீங்க, ஓகே? நீங்கள் தூக்கி வீசுகிறதெல்லாம் பார்க்க என்னமோ கல் தூக்கி வீசுகிற மாதிரி இருக்கு, போடா. அப்படி நல்ல நல்ல அப்படியே பனி போல் ஒரு பாட்டு பாடுவேன். எங்க பனி போல பேயும் பரிசுத்தரே பாடுவோம். அந்த பாட்டு எனக்கு தெரியலையே. கம் குவிக்லி. ஆல்ரைட், பிரைஸ் எல்லாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் குலாம் மலாக்கா இன்னைக்கு. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பனி போல பேயும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பேயும் பரிசுத்தரே,
மலையாக பொழியும். நல்லா நல்ல குரலை உயர்த்தி one more time. மலையாக பொழியும் ஆவியே, மேன்மையானவரே, மேக ஸ்தம்பமே. சொல்லுங்க பார்க்கலாம். மேன்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தன்னை ஜீவனாதி, ஊற்று தன்னை ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி போல பேயும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பேயும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. நல்லா கையை தட்டி அப்படியே சொல்லுங்க. இந்த இடத்தை ஆயத்தப்படுத்துகிறது நீங்க. இந்த இடத்திலே ஆண்டவர் விழாவுகிறதை காணப்போகிறதும் நீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கவனித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த அழைக்கிறேன். ஜானத்தன் ரோஸ்லின் காஃபர், இந்த அருமையான வாலிப பிள்ளைகள் திருமண வாழ்வுக்கு பின்பு சைனா தேசத்திலே போய் இரவும் பகலும் அவர்கள் ஆண்டவருக்காக செயல்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனா அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு வாஞ்சித்து ஊழியம் செய்தார்களே தவிர அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் இல்லாத ஊழியம் செய்தார். இன்னைக்கு ரொம்ப பேர் ஊழியம் செய்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஊழியம் செய்கிறோம். நாமாய் ஊழியம் செய்கிறோம். அப்போ சோர்ந்து போயிடும், அழுகிறோம். நம்ம ஊழியம் செய்து செய்து தொய்ந்து போயிடுறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, உனக்கு தேவையானது ஒன்று தான், பரிசுத்த ஆவியானவர். ஜானத்தனும் ரோஸ்லினும் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஊழியத்திலே தேவனுடைய தயவு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே காரணம் என்னன்னா, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லை. 1908 ஆண்டு, ஒரு 8 ஆண்டு சைனாவில் ஊழியம் செய்து அப்படியே ரொம்ப தொய்ந்து போய்விட்டார்கள். 8வது ஆண்டு வருகிறது. இந்த 8வது ஆண்டில் திடீரென்று ஒரு நாள் இந்த ஜானத்தன் பிரியமானவர்களே தேவ சந்நிதியிலே விழுகிறார். விழுந்து தேவனுடைய சமூகத்திலே உடைந்தவனாக, ஆண்டவரை 8 வருஷம் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம், ஒரு அறுவடையும் பார்க்கலையே, எங்களை ஏன் இந்த சைனா தேசத்துக்கு கொண்டு வந்தீங்க என்று சொல்லி ஆண்டவர் இடத்திலே புலம்பி அவர்கள் நிற்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ அருமையான ரோஸ்லினும் கணவரோடு வந்து முழங்காலிட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். 2 பேரும் தேவனை தேடுகிறார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்கிறார்கள், நாங்கள் எங்கள் தேசத்தில் இருந்து வரும்போது நாங்கள் ஒரு தரிசனமோடு வந்தோம். அது எங்க தரிசனம் ஆண்டவரே? நாங்கள் சைனா தேசத்தில் இப்படி போய் செய்ய போகிறோம், இது எங்களுடைய லட்சியம். நாங்கள் எங்கள் லட்சியத்தை தொடங்கினோம், இப்போ உங்க தரிசனத்தை பிடிச்சு கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரே, 8 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எங்க தரிசனத்தை உங்க கையில் ஒப்படைக்கிறோம், நீர் எங்களுக்கு ஒரு தரிசனம் தாங்கன்னு முட்டி கல்ல உட்காந்துட்டாங்க. அன்னைக்கு ஆண்டவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர்களை பரிசுத்த ஆவியானால் நிரப்பினாராம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியினால் அவர்களை ஆண்டவர் உடைத்தாராம். அல்லேலூயா. அப்புறம்
இவங்க என்ன செய்துட்டு இருந்தார்களோ அதைத்தான் செய்தார்கள். ஆனால் நிறைய பேருடைய இருதயங்கள் இப்போ உடைக்கப்படுகிறது. அப்புறம் தான் இந்த ஜானத்தனுக்கும் ரோசலினுக்கும் தெரியுது, நம்முடைய பிரயாசத்தினால ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. ஆனால் ஆவியானவர் வந்துட்டாருன்னா, அந்த சவுலியை பவுலாய் மாற்றினவர் எந்த மனுஷனையும் எந்த கல் இருதயத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையும் உடைக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சங்கீத புத்தகத்திலே 16ஆம் சங்கீதத்திலே வசனம் 11 எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 11வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இன் யோர் பிரசன்ஸ் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். கேட்போம், கவனியுங்கள். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். உம்முடைய சமூகத்திலே என்ன உண்டு? பரிபூரண ஆனந்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓகே, சோ பிரியமானவர்களே, தேவ சமூகம் இல்லாமல் ஒன்றும் வேண்டாம். எல்லாத்தையும் திருத்தி கொள்ளுங்கள். காரில் சினிமா பாடல் கேட்டா இனிமே சினிமா பாடல் கேட்க மாட்டேன். இந்த ஆலயத்தில் இப்போ ஒரு பொருத்தனை பண்ணுங்க. சினிமா சீரியலும் சினிமா மோகத்திலையும் மயக்கங்களிலும் பல விதமான ஒரு காலம் சினிமா. இப்போ அப்படி அல்ல. இப்போ நிறையா ஃபோனில் வரக்கூடிய நிறைய காரியங்களை நான் பார்க்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. உனக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவர். நீ வாசம் பண்ற இடத்திலே ஆவியானவர் இல்லை, அதனால் தான் பொங்கி வழியாமல் உன் வாழ்க்கையிலே சிரித்து கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறது, you need the Holy Spirit who will overflow in your life. Shall we say amen? பிரியமானவர்களே, வேத வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 5ஆம் வசனத்தை வைத்து தான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு பிறந்தது. நம்முடைய வசனத்தை கவனியுங்கள். whoever abides in me and I in him bears much fruit. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், நல்லா கவனிங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. முதல் பாடத்தை இப்ப கற்றுக்கொள்ள போறோம். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. பெரிய சாதனையெல்லாம் நினைத்து சாதனைகளை செய்து கொண்டு பிரயாசம் எடுக்கிற உனக்கு சிம்பிளா ஆண்டவர் சொல்றார், என்னால் அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. தரித்திருக்கணும். அல்லேலூயா. செடி என்ன செய்யணுமாம்? தரித்திருக்கணும். மரத்தோடு தரித்து இருக்கணும். அப்போ தான் கனி கொடுக்க முடியும். நான் தனியாக போய் கனி கொடுப்பேன் என்று சொல்லி அந்த மரத்தில் இருந்து அந்த செடி அல்லது அந்த கொடி தனாய் அத்து கொண்டு தனியாய் போனால் பட்டு போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் தான் அந்த மரம். நம்ம அதில் இருக்கிற கொடிகள் நம்ம கனி கொடுக்கணும்னா அந்த மரத்தோடையே ஒட்டி இருக்க வேணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், என்னால் அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கொடி மட்டுமே. அல்லேலூயா. முதல் பாடத்தை கற்றுக்கொள்வோம். கவனியுங்கள். முதல் பாடம், ஓவர்ஃப்ளோ பிகின்ஸ் வித் கனெக்ஷன் டு கிரைஸ்ட். பொங்கி வழிதல் கிறிஸ்துவுடனே தொடர்பில் தொடங்குகிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பொங்கி வழியணும்னா நம்ம கர்த்தர் கூட இணைந்து இருக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் சர்ச்சில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என் வாழ்க்கை ரொம்ப ஒரு கசந்த வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை, என் வாழ்க்கை ஒரு வேளை குறைவான வாழ்க்கை, இப்படி நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ கர்த்தருக்குள்ளார நிலைத்திருப்பாயே என்றால் நீ கனி கொடுப்ப. இங்கே வார முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? The very important word over there is the word abide. சரியா?
தமிழிலே நிலைத்திருக்க என்று வசனம் சொல்லி நிலைத்திருக்கணும். அதுதான் அதனுடைய மூல வார்த்தை. இன்னைக்கு நீ எதில் நிலைத்திருக்க? உலகத்தோடு ஒட்டிட்டியா? உலகத்தோடு ஒட்டி வசித்து கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு வெளியே வா என்று அழைக்கிறார். வெளியே வா, வெளியே வா. எவ்வளவு நாளைக்கு இப்படி ஒரு வாழ்வு நீ வாழ்ந்து கொண்டிருக்க போற? நீ ஆண்டவர் உன்னை நிலைத்திருக்க அழைக்கிறார். என் கூட நிலைத்திருப்பாயா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. கெட்ட குமாரனை பார், அப்பாவோடு நிலைத்திருக்கும் போது செல்வாக்கு என்ன, ஆசீர்வாதம் என்ன? அப்பாவை விட்டு அவன் தூர் தேசத்துக்கு அவனாக பிரித்து போய்விட்டான். அப்பாவை என்ற மரம் கிளை, மரத்தில் இருந்த கிளை, இந்த கிளை என்ன செஞ்சிருச்சு? தன்னையே வாரிக்கொண்டு தூரத்துக்கு போயிருச்சு. அந்த கிளை படர முடிஞ்சிச்சா? இல்லை, அவன் பட்டு போனான். அப்புறம் தான் புத்தி வந்தது, என் அப்பா கூட ஒட்டி கொள்ளுவேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, ஆமேன். அப்போ இந்த வார்த்தை அபாய்ட் என்ற வார்த்தை, நிலைத்திரு, தமிழ்ல நிலைத்திருந்து நம்ம ஈஸியாக வாசிச்சுட்டு போகிறோம், ஆங்கிலத்திலையும் ஈஸியாக வாசிச்சுட்டு போகிறோம். அபாய்ட் அப்படின்னு சொல்லி நாம் வாசித்துட்டு போகிறோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு கிரேக்கர் மொழியின் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நெவர் டு டிபார்ட், டு ரிமைன் அண்ட் டு நெவர் டிபார்ட். நிலைத்திருந்து ஒரு நாளும் பிரிந்து போகவே மாட்டேன். அப்பா, உங்களை விட்டு தனியாக போயிட்டேன். வாலிப தம்பி, நீ ஒரு வேளை ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டேன்னா இன்னைக்கு மனம் திரும்பி. இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். தங்கச்சி, உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். ரொம்ப நாளாச்சு. சில வாலிபர்கள் முதியோர் ஆயிட்டாங்க இப்போ. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாலிபனாக இருக்கும்போது ஆண்டவருக்கு இவ்வளோ செய்த, ஆண்டவர் இப்போ உன்ட்ட கேட்குறா, இன்னைக்கு என்ன செய்கிறேன்னு கேட்குறார். அன்னைக்கு செய்த உண்மை தான், இன்னைக்கு என்ன செய்கிற? நிலைத்திருக்கும்படி அழைக்கிறார். நீ கர்த்தருக்குள்ளார ஓடி வந்து, நான் உனக்கு ஒரு ஜெபம் பண்ணுவேன், நீ நிச்சயமாய் நிலைத்திருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு சின்னமாய் உங்களுக்கு ஒரு ஆப்பிள் மரத்தை எடுத்திருக்கிறேன். அந்த ஆப்பிள் மரத்தை கவனியுங்கள். அந்த கிளைகள் எல்லாம் அந்த மரத்தோடு இருக்கிறபடினாலே பார்த்தீங்களா, எவ்வளோ கனிகள் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கனி கொடுத்து உன் வாழ்க்கை செல்வாக்காக இருக்குன்னா நீ கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்கிறவன் அவன் வாழ்க்கை செழிப்பாக இருக்காது. ஏற்றபடி பேசுகிறவன் இன்றைக்கு இப்படி பேசுவான், நாளைக்கு அப்படி பேசுவான், இங்கிட்டும் சாய்ந்து கொள்ளுவான், அங்கிட்டும் சாய்ந்து கொள்ளுவான். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் விளாவுகிற கண்கள் மனிதனை ஏமாத்தலாம், உன் பாஸ்டரை ஏமாத்தலாம். பாஸ்டர்கிட்ட பேசும்போது உன் வார்த்தை தெய்வீக வார்த்தை, ஆனால் வெளியில மற்றவர்கள் இடத்துல பேசும்போது அசுத்த வார்த்தை. இப்படியெல்லாம் நாம் செய்வோமே என்றால், நான் உங்களை காணவில்லை, நான் உங்களை புகழுவேன். பார்த்தால் ஐயோ இவ்வளோ தெய்வீக மனுஷன் என்று உன்னை புகழுவேன். ஆனால் கர்த்தரோ உன்னை பார்க்கும் போது அவர் சொல்லுவார், நான் அல்லவா உன்னை அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனோக்கு என்ற தேவ மனுஷனை கவனியுங்கள். அவன் தேவனோடு நடந்தான், அவன் காணாது போனான் என்று வேத வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்கிறோம். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் கூட நடந்தான். சரியா? ஆண்டவர் கூட நடந்தான். ஐயா, நான் வளர்ந்த என்னுடைய வளர்ப்பு எப்படிப்பட்ட வளர்ப்பு தெரியுமா? நான் 11 அக்கா தங்கச்சி அண்ணன் என்று பிறந்தவன். ஆனால் என் குடும்பத்தில் ஒரு முக்கிய பாடம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச். ஞாயிற்றுக்கிழமை அம்மா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலன்னு தூங்க முடியாது. தூங்கி பாருங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்கள் எப்படி எங்களை பிள்ளையை வளர்த்தீங்கன்ட்டு. அல்லேலூயா. நீங்கள் எங்கள் அம்மாவை பார்த்தா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். எங்களுக்கு நல்ல ஒரு பாஸ்டரை எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிறீங்களே. அல்லேலூயா. பிரியமானவர்களை, பெருமைக்காக சொல்லலை, சந்தோஷத்தோடு சொல்கிறேன். சும்மா 4 பேர் பார்க்கறதுக்காக ஊழியம் செய்கிறவன் அல்ல.
நான் உங்களை கவர்ந்து என்னை பாருங்கள்ட்டு ஆண்டவரை விட்டு திசை திருப்புவன் நான் அல்ல. இன்றைக்கு உலகத்திலே அநேக ஊழியர்கள் தங்கள் பெரியவர்களாக வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி அல்ல, நான் சிறுகணும் அவர் பெருகணும் என்று யோவான் ஸ்நானகன் சொன்ன. கைகளை இப்போ தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஏனோக்கை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தேவனோடு நடந்தான், காணாமல் போனான். அப்படின்னா அவன் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிற வரையிலும் அவன் ஆண்டவரோடு நடந்தான். யார் நடக்கிறாங்களோ இல்லையோ அவன் நடந்தான். யார் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கட்டடிக்கிறாங்களோ இல்லையோ அவன் பாட்டுக்கு சர்ச்சுக்கு வருவான். அவன் தான் ஏனோக். இன்றைக்கி யாரெல்லாம் சர்ச்சுக்கு தவறாமல் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும், நேற்று மலாக்கா போய் நம்ம என்ன சுகரு மலாக்கா என்ன குள்ள மலாக்கா சாப்பிட்டு இருந்தாலும், இன்றைக்கி அந்த 20 பேரில் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரில. நான் முதல்ல அப்படியே கணக்கீடு இட்டேன். ஸ்டீவன் ஜோ ஐயா இன்றைக்கி வரம போனவங்க பேர் எனக்கு கொடுங்க, சரியா? பிரைஸ் எல்லாம் குள்ள மலாக்கா சாப்பிட்டுட்டு அசந்துட்டான். ஆனால் உங்கள் பாஸ்டர் பாருங்க இங்கே நின்று துடிச்சிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஸோ பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். சொல்லுங்க. ஏனோ கர்த்தரோடு நடந்தான். இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சோடனே என் மனைவியை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது, நான் மல்லாந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்லாந்துருந்தால் நீங்கள் நினைக்கிறீங்க என் மனைவி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க? கூடிய சீக்கிரம் பண்ணாலும் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்கள் கூட பிரசங்கம் பண்ணுறது ஒரே காரியம் என்னன்னா, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ரொம்ப பேர் பரிசுத்த ஆவியானவரை கேட்குறீங்க, ஆனால் ஒப்பு கொடுத்ததில் இல்லை. பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது உருக்கமாக ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் ஒப்பு கொடுத்ததில் இல்லை. will you surrender today? இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பியா? இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பியா? நீ ஒப்பு கொடு. தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போலாம் பாஸ்டருடைய பிரசங்க நேரம் ரொம்ப டைம் குறைஞ்சிட்டு போயிடுது. வின்சன் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், சரியா? ஸோ நிறைய ப்ரோக்ராம்லாம் வந்துடுது. ஸோ பாஸ்டர்ஸ் டைம் பிகம்ஸ் வெரி ப்ரெஷஸ். ஆல்ரைட், நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். சர்ச்சுக்கு வாரீங்க, ஆவிக்குரிய சபை, நல்ல சபை. ஆனால் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய. நான் அப்படியே பர்க்மன்ஸ் மாதிரி பாடலான்னு ஆசைப்படுறேன். ஒப்பு கொடுத்தீரையா அப்படின்ட்டு. ஆனாலும் கர்த்தரை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். தேவன் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். டிஎல் மூடி ஐயாவை குறித்து நான் அடிக்கடி பேசுவது உண்டு, சரியா? போன வாரம் கூட டிஎல் மூடி ஐயாவுடைய ஒரு சில காரியத்தை நான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். 19வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இவர். 19th century பிலீவர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். சிக்காகோ தேசத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்தவர், பிரபலமாய் செய்தவர். ஆமென். அல்லேலூயா. இவருக்கும் எப்படி ஜானத்தனுக்கும் ரோசலினுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது, எல்லா ஊழியக்காரங்களுக்கும் இப்படி இருக்குங்க. வாலிப ஊழியக்கார பசங்கக்கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்னன்னா, அம்பிஷன் இருக்கும். யாருக்கு தான் அம்பிஷன் இல்லை? நம்மளுக்கும் அம்பிஷன் இருக்குது தானே. நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையிலே சாதிக்கணுன்ற ஒரு சாதனை எண்ணம் இருக்குது. அப்போ இந்த டிஎல் மூடிக்கும் ஒரு சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சா? அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் இவர் என்ன செய்தாராம், பிரசங்கம் பண்ணிட்டு யாராவது மனம் உடைவாங்கன்னு இவர் பிரசங்கம் பண்ணும்போது யார் கண்டியா கண்ணீர் வருமானு பார்ப்பாரு. ஒன்றும் வராது. எப்படா முடிப்பேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்ன நடந்துச்சா, இந்த டிஎல் மூடி இவர் இடத்துல ஒரு நாள் ஒரு சில பெண்மணிகள், தெய்வீக பெண்மணிகள் பிரசங்கம் பண்ணி கீழே போகிறாராம். போகும்போது இவரை சுற்றி கொண்டாங்களாம். இவர்கிட்ட சுற்றி நின்று சொன்னாங்களா, டிஎல் மூடி ஐயா, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களான்னு கேட்டாங்களாம். டிஎல் மூடி ஐயா திகைத்து போய் நின்றாராம். இவ்வளோ பெரிய பிரசங்கியாராக இருக்கிறேன், 4 பொம்பளைங்க என்னை சுற்றி கொண்டு இப்படி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு அந்த பொம்பளைங்களுக்கு மேலே இவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சான். பயங்கர கோபம் ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் அவங்கள விட்டு போயிட்டாராம். வீட்டுக்கு போகிறாராம். அந்த பெண்கள், டிஎல் மூடி ஐயா
நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? அந்த வார்த்தை அவர் செவியில் தொனித்துக்கிட்டே இருக்கா. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. உடனே அறைய போய் பூட்டி கொண்டு முட்டிக்கால் போட்டாராம். பிரியமானவர்களே, நியூயார்க் பட்டணத்திலே முட்டிக்கால் போட்ட இவர் தேம்பி 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 அழுது ஆண்டவர்கிட்ட சொன்னாராம்ப்பா, இன்னைக்கு நீங்கள் என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புன்னு என்று சொன்னாராம். எந்த அறையை பூட்டி கொண்டு யாரும் பார்க்காத இடத்திலே ஆண்டவர் கூட பேசி கொண்டிருக்கிற இந்த D.L. மூடி இடத்திலே அன்றைக்கே ஆண்டவர், பிரியமானவர்களே, அவருடைய மகிமையிலே பயங்கரமாக என்றைக்கும் இல்லாத ஒரு அனுபவத்திலே அவரை வந்து நிரப்பினாராம். D.L. மூடி ஐயா இதைத்தான் சொல்றார். அவர் சொல்றார், அடுத்த வாரம் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகிறேன். உடனே என் பிரசங்கத்தை பாருங்க, அந்த குலா மலாக்கா பண்ணிச்சின்னு குதிச்சிட்டு இருக்கிறேன்னு. அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த D.L. மூடி ஐயா மேலே வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவர் எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணாராம். ஆனால் அவர் சொல்கிறார், சாட்சா எழுதி சொல்லுகிறார், நான் பார்க்கிறேன் அநேகர் கண்ணில் கண்ணீர். யாரெல்லாம் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறேன், நிறைய பேர் அன்றைக்கு ஓடி வந்து தங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த என்றுக்கும் இல்லாத அனுபவம். இப்போ நான் புரிந்து கொண்டேன், என் பலன் அல்ல, என் பலன் அற்று போய் அவர் பலன் வரும்போது வருகிற மகிமை அது வேற. அது பொங்கி வழிகிற மகிமை, அது வித்தியாசமான மகிமை. எல்லாரும் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்களா? D.L. மூடி எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவர். அடுத்த காரியத்தை சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் கடந்து போது. ஆனால் அருமையான திரேசா மோசஸ் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஐக்கியம் ஒழுங்கு பண்ணி இருக்கிறபடினாலே ஒரு 10 நிமிஷம் கூட. ஆமென். ஆல்ரைட், கேளுங்கள். 2 யோவான் 15 அதிகாரம் 2 வசனத்தை கவனியுங்கள். Look at John's Gospel chapter 15 and verse 2. God prunes fruitful believers. தேவன் கனி தரும் விசுவாசிகளை சுத்திகரிக்கிறார். நல்லா கவனிங்க. நம்ம சற்று முன்பே ஆப்பிள் மரத்தை பார்த்தோம். அந்த ஆப்பிள் மரம் அப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா பழம் காய்ச்சி அதுக்கு பிற்பாடு அது அப்படியே இலைகள்லாம் பட்டு போய்கிட்டு அப்படியே சோர்ந்து போன மரமாக மாறிடும். ஆனால் தோட்டக்காரன் என்ன செய்கிறான், அந்த 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 கனி மரத்தை சுத்திகரிக்கிறான். ஆமேன். சுத்திகரிக்கும் போது பிரியமானவர்களே கனி கொடுக்கிற மரமாய் மாறுகிறது. அப்போது நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும் போது கனி கொடுக்கிற விசுவாசிகளாக மாறுகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். 2வது வசனம் வாசிக்க கேட்போம். Every branch in me that does not bear fruit, he takes away, and every branch that bears fruit, he prunes that it may bear more fruit. கவனியுங்கள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. கனி கொடுக்கிற மரத்தை அது இன்னும் அதிக கனி கொடுக்கத்தக்க அதை சுத்திகரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப ஏன் சர்ச்சுக்கு வர? வசனம் கேட்டு சுத்திகரிக்கப்படுகிறாய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன சுத்திகரிப்பாரு? அந்த மரத்தில் காஞ்சி போன இலையையும் பூச்சியையும். சில சமயத்தில் என் வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருக்குங்க, சூப்பராக காய்க்கிற கொய்யா மரம். நான் நினைக்கிறேன் 100க்கும் மேலான கொய்யாப்பழம் காய்ச்சிருச்சுங்க. ஆனால் நாங்கள் புசிக்க முடிஞ்ச கொய்யாப்பழம் 2-3 தான் இந்த 100க்கு மேலே உள்ள இந்த கொய்யாப்பழம். இவ்வளோ பெரிய பழங்க. நீங்கள் எல்லாரும் மான்னு பார்க்குறத பார்க்க என் கூடயே வீட்டுக்கு வந்துடுற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் வரலாம், மரத்தை காட்டுறேன், காய் இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு போயிருங்க. ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது, ஏன்னா நிறைய பூச்சி வச்சிருது. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், யாருக்கு என்ன ஐடியா இருக்குன்னு தெரியல, சொல்லலாம். பிரியமானவர்களே, அதை திராட்சை அல்லது தோட்டக்காரன் என்ன செய்கிறான்? அதை சுத்திகரிக்கிறான். அப்போ ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் பைபிள் வாசிக்கணும்? ஏன் உங்களை புதன்கிழமை வாங்கன்னு உங்களை ஆசை காட்டி கொண்டிருக்கிறேன்? என் ஆசைக்காக அல்ல, நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்கள் சுத்திகரிக்கப்பட பட 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 நீங்கள் நல்ல விசுவாசிகளாக எழும்பலாம்.
எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். எபிரேயர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. Look at Hebrews 12 and verse 11. Now no chastening seems to be joyful for the present, but painful. Nevertheless, afterwards it yields the peaceable fruit of righteousness. கேட்போம். எந்த சிற்றியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். எல்லாரும் ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். நான் ஒரு பெண்மணியை பிரசங்கம் ஆயத்தப்படுத்தும் போது ஒரு பெண்மணியை குறித்து வாசித்தேன். மார்கரெட் கிளாக்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி, a faithful Christian woman who suffered from spinal pain. அவளுடைய தண்டு எலும்பு ஸ்பைன் பின்னால், சில பேர் நம்ம சர்ச்சில் இந்த ஸ்பைன் பெயினில் துடிக்கிற துடியை நான் பார்க்கும்போது எனக்குள்ளார வேதனை அடைகிறேன். எத்தனையோ விதமான அவர்கள் மருத்துவத்தை பார்த்து அவர்கள் சுகம் பெற வாஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெயின் குறையட்டுமே என்று விரும்புகிறார். இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் உள்ளவர்கள் ரொம்ப துடிக்கிறார்கள். இந்த மார்கரெட் கிளாக்சன் என்று சொல்லப்படுகிறவள், அவளுடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, இந்த ஸ்பைனல் பெயின், வலி, வேதனை, தாங்க முடியாத வேதனை. அல்லேலூயா. ஆனால் இவள் பேரை ஏன் தெரியுமா சொல்றேன்? மார்கரெட் கிளாக்சன். ஏன் சொல்றேன்னா, இவள் நல்ல ஒரு கிறிஸ்தவள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு கிறிஸ்தவள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்ல கிறிஸ்தவன், ஏன் எனக்கு இந்த துன்பம்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, யோபை பாருங்க, நல்ல கிறிஸ்தவன், ஆனால் துன்பம். இன்பத்தை அனுபவித்த நாம் துன்பத்தை அனுபவிக்க கூட அதோண்டு பொண்டாட்டி கிட்ட திருத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை திட்டிட்டு செத்து போன்னு சொல்றா பொண்டாட்டி. அப்படி பச்சையா பேசுறா. அவகிட்ட சொல்ற, நல்லதை அனுபவிக்கும் போது நல்லா சிரிச்சு இன்பமா இருந்தல்ல, இப்ப துன்பத்தை கொஞ்சம் அனுபவிக்க கூடாதான்னு கேட்கிறார். பிரியமானவர்களே, மார்கரெட் கிளாக்சன் என்று சொல்லப்படுகிறவர் 1948 இவளுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வேதனை. ஆனாலும் கூட இவளை குறித்து சொல்லப்படுகிறது, எத்தனையோ சிகிச்சை, எத்தனையோ மருத்துவம், எத்தனையோ மாத்திரைகளை அவள் முழுங்கி கொண்டு இருக்கிறாள். அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு பட்டயம் என் வாழ்விலே என்று அநேகர் கேட்கக்கூடிய இடத்திலே இந்த மார்கரெட் கிளாக்சன் என்பவள் என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கசந்து போலியாம். ஆண்டவரை எண்ணி கசந்து போலியாம். அல்லேலூயா. ஆனா அத்தனை வேதனையிலையும் துன்பத்திலையும் அத்தனை விதமான சிகிச்சை, அத்தனை விதமான மருத்துவம், அத்தனை விதமான சோர்ந்த நேரம், படுத்த படுக்கை, ஆனால் அவள் போய் யார் பார்த்தாலும் முகம் பிரகாசிக்குமா? ஏன்னா அவள் தேவனோடு இருந்தாள். தேவனோடு இருந்தாள். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கூட ஏன் ஆண்டவரை இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கலையா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த மார்கரெட் கிளாக்சன் இவங்களை குறித்து நீங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வைத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாடுற இந்த கீர்த்தனை பாடல்களில் பல பாடல்கள் இந்த மார்கரெட் கிளாக்சன் எழுதினவள். இன்னைக்கு ரொம்ப பேர் பாட்டு எழுதுறாங்க தெரியுமா? பாட்டு எழுதுறாங்க, நம்ம கேட்குறதுக்கு கவர்ச்சியாக இந்த பாட்டு நான் இப்படி எழுதுனா நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். நம்மளும் நல்லா பாடுறோம். நிறைய அந்த மியூசிக்கெல்லாம் கொடுத்து, நம்மளும் மியூசிக்கெல்லாம் கொடுத்து ஓன்னு பாடுறோம். ஆனால் அந்த காலத்தில் ஏன் தெரியுமா அந்த கீர்த்தனை பாடலாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கீர்த்தனைக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்குது. அல்லேலூயா. இந்த மார்கரெட் கிளாக்சன் அவள் வலி துடிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நாவலில் பாட்டு வச்ச பாடலை தான் அவள் எழுதினாலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை சொல்றேன், கேளுங்க சீக்கிரமா. ஓகே, ஓவர்ஃப்ளோ ப்ரொடியூசஸ் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட். ஓகே, பொங்கி வழிதல் ஆவிக்குரிய கனியை தருகிறது. ஆமென். ஃபாதர் பர்க்மன்ஸ் ஒரு பாடல் பாடினார், நல்ல கனி கொடா
மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் நல்ல கனி கொடா. பாடுங்க எல்லாரும் இந்த பாடலை பாடுங்க. நல்ல கனி கொடுக்காதது. ஏன் நல்ல கனி கொடுக்காதது? உலக கனிகள் நல்ல கனி கொடுக்காது. கர்த்தர் சமூகத்தை நாடி இருக்கிற பிள்ளைகள் நல்ல கனி கொடுப்பார்கள். சீக்கிரம் பிரைஸ் எல்லாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் இல்லையா அந்த பாடல்? ரைட். பள்ளங்கள் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த பாடலை பாடி நாம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகன்றிட வேண்டும், கோணலானவே நேராகணும், கரடானவை கண்ணாமகனும். பள்ளங்கள் எல்லாம் நல்ல கையை தட்டி வேண்டும், மலைகள் குன்றுகள் தகன்றிட வேண்டும், கோணலானவே நேராகணும், கரடானவை கண்மகனும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் என்று சொல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டே அக்கினியில் போடப்படும். சொல்லுங்கள், நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டே அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவும். சொல்லுங்க, ராஜா வருகிறார் ஆயத்தமாவும், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், தகன்றிட வேண்டும், கோணலானவே நேராகணும், கரடானவை சமமாகணும். இதற்கு ஆதாரமான வசனம் 5வது வசனம். Look at verse 5. John chapter 15 verse 5 says, I am the vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit. For without me you can do nothing. Praise the Lord. சொல்லுவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். இப்போ 4வது காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன். I want to share with you the 4th lesson. Okay, let's see the 4th lesson. 4வது பாடம், overflow glorifies God. Okay, overflow glorifies God. Okay, பொங்கி வழிதல் தேவனை மகிமைப்படுத்துகிறது. இதற்கு அடிப்படையான வசனம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுங்க, by this my father is glorified that you bear much fruit, so you will be my disciples. கேப்போம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எல்லாரும் பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? ஆமென். சரியா? ஸோ நல்ல கனி கொடுக்கிறவன் அவன் செழித்திருப்பான் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரே பாடம்தான். அவர் தான் மரம், நான் தான் கிளை. நான் தரித்திருக்க வேண்டும். யாரெல்லாம் அவரை விட்டு விலகி விட்டோமோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இன் க்ளோசிங் ஐ வாண்ட் டு சே திஸ். என்னுடைய கடைசி வார்த்தை, என்று முறை என்று தேவனுடைய மனுஷன் இப்படியாய் சொல்கிறார். பியூட்டிஃபுல்லி சம்மரைஸ்ட், த ஃப்ரூட்ஃபுல் லைஃப்
is the joyful life. Amen. Okay? The fruitful life is the joyful life. கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஓகே, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று ஆண்ட்ரூ மூரே எழுதி இருக்கிறார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிற்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட சரிப்படுத்தி கொள்ள போகிறீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் சரிப்படுத்தி கொள்கிற நாள். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். தேவ சந்நிதியில் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம்.